ஆன்மா அருங்கோண சக்கரம் அப்படிங்கிற பேர் ரொம்ப ஒரு முக்கியமான வடிவம். நான் பல வடிவத்தில் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் அப்படிங்கிற இந்த பேர் பதஞ்சலியால் ஆதிசேஷன் அழைக்கக்கூடிய அவங்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அவங்க வடிவத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கப்பட்டது. என்னுடைய ஞானம், என்னுடைய தியானம் எல்லாமே நாகத்திடம் இருந்தே நான் பெறப்பட்டேன். எனக்கு முழுமையாக நான் பெற்றிருக்கிற அனைத்து செயலும் பிரதானமாக யார் அதற்கு மையமாக செயல்படுகிறார் என்றால் நாகங்கள் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாகங்களை, பாம்பு புத்தில் இருக்கிற நாகங்கள், இந்த படம் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டுருக்க நாகங்கள் மாதிரி இல்லை. நாகங்களிலே உயர்ந்த சக்தி வாய்ந்த, உடல் இல்லாத சக்தியாக செயல்படக்கூடியது தான் பதஞ்சலி. பதஞ்சலி நாகத்தோடைய உடலாக கூட இல்லாமல், எப்படி நம்ம இந்த உடலோடு இருக்கும்போது உள்ளே இருக்கின்ற அந்த வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சக்திங்கிறது சொல்லக்கூடியதை நம்மளால் அறிய முடியாது. இப்போ உடலாக தான் பார்ப்போம். அதே மாதிரி உடல் இல்லாமல் எத்தனையோ சக்திகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் நாகத்தோடைய உடல் இல்லாமையே பதஞ்சலி என்ற ஒரு தீவிரமான சக்தி கொண்டவர் இருக்கிறார். அவருடைய வெளிப்பாடும் அவருடைய தயார்படுத்துதல் தான் நம்ம. அந்த வழியிலிருந்து தான் நம்ம வரப்பட்டிருக்கிறோம். நம்ம வேலையெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதோட வடிவத்திலேருந்து தான் ஆன்மா அருங்கோண சக்கரம். இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் எதை சொல்ல விரும்புது, அதோடைய நோக்கம் என்ன, அது என்ன வடிவத்தினால இந்த காலகட்டத்தில் தோன்றப்படணும். ஒரு பையன் படிச்சுட்டான், குடும்ப கஷ்டத்தில் இருக்குது. அந்த பையன் படித்து முடித்து பெரிய வேலை பார்த்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அவனுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அவன் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ ஒரு இடத்துல அந்த பொறுப்பு எடுத்து போகிறான். அந்த மாதிரி நிறையா குடும்பங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி தியானங்கிறது ஒவ்வொரு இடத்துல சில பேர் கற்றுக்குறாங்க, சில பேர் படிக்கிறாங்க, சில பேருக்கு அந்த உள் உணர்வுகளில் வரப்படுது. சில இடங்களில் சில ஜீவ சமாதியோ சில கோவில்களுக்கு போகும்போது அவங்களுக்கு வரப்படுது. அதோடைய தொடர்பை வச்சு அவங்க ஒரு வகுப்பு மாதிரி தொடங்குறாங்க, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு சூழலுக்கோ நம்ம வரலை. நம்ம என்னன்னா, இந்த காலத்தால் இந்த இடத்துல ஒரு மெசேஜை பதஞ்சலி மூலியமாக இந்த உலகத்துக்கு கடத்துவதற்காக நம்ம வந்திருக்கிறோம். ஒரு மெசேஜை இந்த உலகத்தை இப்படி தான் இந்த காலகட்டம் இயங்க போகுது அப்படிங்கிறத சொல்லறதுக்காக வந்திருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த ஆன்மா அருங்கோண சக்கரங்கிறதே ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு செயல் வடிவம் தான். ஒரு ஆண் பெண் தத்துவத்துக்குரிய செயல் வடிவம் தான் ஆன்மா அருங்கோண சக்கரம். அது ஆன்மா அருங்கோணங்கிறது முருகனாகவும் சிவனாகவும் பார்க்கலாம், வேலாகவும் மயிலாகவும் பார்க்கலாம், அத்திரியாகவும் அனிசியாவாகவும் பார்க்கலாம். 2 தன்மைகள் கொண்ட செயல் வடிவம். இந்த உலகம் என்பது 2 தன்மைகளிலே செயல்படுகிறது தான். அப்படி இந்த உலகத்துக்கு நம்ம தியானம் மூலியமாக, நம்மளுடைய வடிவம் மூலியமாக இந்த பிரபஞ்சம் எதை சொல்ல நினைக்குது, எதை கொடுக்க நினைக்குதுன்னா, இந்த ஆன்மா அருங்கோணங்கிற இந்த செயல் வடிவத்திலேருந்து, இந்த பேரிலிருந்து இயங்கப்படுகின்ற, இங்கிருந்து வெளிப்படுத்தக்கூடிய செயல் என்னவா இருக்குன்னா, இந்த உலகம் முழுக்க வெளிநாடுகளிலையும் நம்ம ஒரு பெரிய பணியை செய்ய போகிறோம். அந்த செய்ய போகிறதுக்கான பணியும் அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய பாரம்பரியத்தில் இருக்கிற திருமணம், இந்த கலாச்சாரம், இந்த ஆண் பெண் கணவன் மனைவியாக வாழ்கிற வாழ்க்கையை தான் மையமாக வச்சு நம்மளுடைய தியானம் கொடுக்கப்படுது. நம்மளுடைய தியானம் எல்லாருக்கும் கொடுக்கவும் வாய்ப்பை உருவாக்க போகிறோம். அப்போ வெளிநாடுகளில் கூட கணவன் மனைவி வாழ்க்கையை தான் பிரதானமாக பேச போகிறோம். கணவன் மனைவியாக ஒரு தியானிக்கப்பட வேண்டும், கணவன் மனைவியாக இருந்து ஞானத்தையோ இறைவனையோ அடையப்பட வேண்டும். அதற்கான காலம் இந்த காலம் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவமாக. இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நல்வழிப்படுத்தப்படும் அப்படின்னா, இதுக்கு சாத்தியம் மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருமணம் வைபோகம். நம்ம மதுரையில் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆன்மா அருங்கோண சக்கரமும் நம்ம தியானத்தில் வளர்ந்த இடமும் விதை போட்ட இடமும் உருவான இடமும் இந்த மதுரை தான். அப்போ இந்த மதுரையில் எப்படி பெரிய புராணம் எவ்வளோ ரொம்ப முக்கியமான
வடிவமாக இருக்கோ அதே மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எவ்வளோ முக்கியமான வடிவமாக இருக்கோ அந்த மாதிரி தான் இது. நிறைய பேருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை ஒரு கடவுளாக, ஒரு பார்வதி சிவனாக பார்க்க தெரிந்தது மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. அதற்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே தான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்துக்குள்ளே கலந்துக்கிற ஒவ்வொரு தம்பதிகளும் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் நான் சொல்கிறது, மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருமணம் என்றால் என்ன என்று முதல்ல தெரிஞ்சுக்கங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருமணத்தில் காசியிலிருந்து மிகப்பெரிய சக்தி சீர்வரிசையாக வரும். சீர்வரிசைன்னா மாம்பழத்தையும் கொய்யாப்பழத்தையும் தட்டில் தூக்கிட்டு வர்ற சீர்வரிசை கிடையாது. ஒரு பெரிய சக்திகள் ஒரு பெரிய வடிவத்தில் அந்த அந்த திருக்கல்யாணம் என்பதை அந்த இடத்துக்குள்ள ஒரு அலைவரிசையாக இருக்கப்படுற செயல் வடிவம். அப்படி காசியிலிருந்து காசிக்குள்ளே இருக்கின்ற மிகப்பெரிய சக்தி வடிவமே மதுரையில் அந்த திருக்கல்யாணத்தில் இருக்கும் என்பது ஐதீகம் கிடையாது, உண்மை தத்துவம், இந்த பிரபஞ்சத்தில் நிகழப்படுகிற செயல். இப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருமணம், இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம், இது ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர் என்பது, மீனாட்சி என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி, சுந்தரேஸ்வர் என்பது மிகப்பெரிய சக்தி. இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர் இரண்டு சக்தியும் தனித்தனியாக இருக்கிறது, வேறு வடிவத்தில் இருக்குது. இரண்டும் ஒன்றாக, இரண்டு பிரம்மாண்டமான சக்தி ஒன்றாக இணைந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? இந்த உலகமே இரண்டு தான். அந்த இரண்டு இணைந்து செயல்படுறதுல தான் இந்த உலகத்தோட இயக்கம் இருக்குது. அப்போ இந்த பிரம்மாண்டமான சக்திகள் இணையப்படுகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த தியானத்தில், நான் ஆரம்ப நிலையில் இந்த தியானத்தை ஆன்மா அருங்கோண சக்கரம் என்பது கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமாக நஞ்சமா, இந்த தியானத்தில் நான் கண்டது, நான் பார்த்தது என்னன்னா, இந்த இரண்டு வடிவத்தை பெறவே முடியாத ஒரு தத்தளிப்பை நான் கண்டேன். நான் பார்த்த சித்தர்கள், குரு இதெல்லாம் கடந்து இரண்டு வடிவம் உடல் தன்மைக்குள்ளே இருக்கிறது. அந்த இரண்டு வடிவத்தையும் ஒன்று சேர்ப்பதில் தான் ஒரு யோகியாக மாற முடியும், ஒரு பெரிய அனுபவத்தை பெற முடியும். அதற்காக கொஞ்ச நஞ்ச கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கவில்லை. கஷ்டங்கள் என்பது அந்த மாதிரி வடிவத்தில் சொல்லவில்லை. இந்த தியானத்தில் அது சேருவது அவ்வளோ சாமானியமாக சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு அவ்வளோ பெரிய போராட வேண்டிய, ஒரு வாள் எடுத்து எப்படி போர் புரியறது மாதிரி போராட வேண்டிய ஒரு சூழல். அப்போ பல்வேறுபட்ட சூழல்களில் நம்ம அலக்களிக்கப்படுறதோ, தியானத்துக்குள்ளே ஒரு செயல் வடிவம் நடக்கிறதெல்லாம் நடக்கும். அப்போ இதை உங்களுக்கு எது சொல்கிறேன்னா, கஷ்டமாக சொல்லலை. மீனாட்சி சுந்தரேஸ்வரிங்கிறது மதுரையில் ஒரு கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆன்மீக விழாவாக, ஒரு திருவிழாவாக பார்க்குறாங்க. சத்தியமாக கிடையாதுங்க. இந்த உலகமே ஒரு பெரிய சக்திகள், இரண்டு சக்திகள் ஒன்று சேர்ந்தது. ஒன்று சேர்ந்து இந்த உலகம் தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் இயங்கப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருமணம். ஏன்னா இந்த ரெண்டு சக்திகளும் ஒன்று சேராது. அப்படி ஒன்று சேர்ந்தால் அது ரெண்டு பேருமே ஒரே இடத்தில் இணைந்து, கணவன் மனைவிங்கிறது என்னத்துக்கு வச்சுக்கிறாங்கன்னா, ரெண்டு சக்தினா, ஒரு குரு சிஷியன் இருக்காருன்னா அவரை கையெடுத்து கும்பிடலாம், வணங்கலாம், குருவை வணங்குவார். சிஷியரை இவர் கை கொடுப்பார். சில குருவே சிஷியர்களுக்கு பாத பூஜையெல்லாம் கூட பண்ணியிருக்கிறார். இப்போ சிஷியர் குருவுக்கு பண்ணுவார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ரெண்டு பேரும் எதிரில் இருந்து ஒரே இடத்துல இருந்து பயணிக்கிறது. இரண்டு சக்திகளாக, குருவும் சக்தியாக இருக்கிறார், சிஷியரும் சக்தியாக இருக்கிறார். ஆனால் இந்த மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வர் கிடையாது. அப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வர் என்பது எப்படி என்றால், இரண்டு பேரும் ஒன்றாக கலப்பார்கள். அதுதான் கணவன் மனைவி. இரண்டு சக்திகளும் ஒரே சக்தியாக மையம் கொள்ளும். மீனாட்சி போய் சுந்தரேஸ்வருடையே ஐக்கியமாவாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுதான் தியானத்தில் உள் ஒடுக்கம் என்று சொல்வார்கள். நாடி நரம்புகள் எல்லாம் சக்த நாடியும் ஒடுங்கி போகிறதுங்கிறதே இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய செயல் வடிவம் தான். இதை நம்ம யோக பாரம்பரியத்தில், தியான பாரம்பரியத்தில் இதை பார்க்க தெரியலை. ஏதோ தாலியை கட்டிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லைங்க. இந்த உலகமே, தோற்றமே இப்படி தான் தோற்றி வைக்கப்பட்டது. இதை சொல்கிறதுக்காக தான் எனக்கு தியானம் கிடச்சிச்சு. இதை சொல்கிறது தான் ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட வேலையே. இதுதான் இந்த காலம்.
இந்த காலம், இந்த வைபோகம், இந்த சூழல் கணவன் மனைவியாக இருந்து ஞானத்தை பெற வேண்டும், ஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இதை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். வெளிநாடு மாதிரி கலாச்சாரங்களில் கூட இந்த கலாச்சாரம் மாறப்போகுது. அது நம்மால் மாறும், என்னால் அந்த பணி நடக்கப்படும். அது ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மளுடைய வார்த்தையோ எழுத்தோ ஏதோ ஒரு செயலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்கு ஒரு குறியீடு தான், ஒரு முன் வடிவம் தான் நம்மளை வெளிப்படுத்தி இருக்கிறதுக்கான காரணம். இதுதான் அந்த காலத்தோட செயல். அப்போ அந்த மீனாட்சி சுந்தரேசருடைய திருமண வைபோகம் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஒரு பிரம்மாண்டமான இணையவே முடியாத, யாராலையும் பெரிய முனிவர்கள் ரிஷிகள்லாம் கேட்டிங்கன்னா அழுதுருவாங்க. ஏன்னா தவத்தில் பல ஆண்டுகள் துன்பப்பட்டு ரெண்டு சக்தியை ஒன்று சேர்க்கறது ரொம்ப கடினம். அதனால தான் சிவன் பெருசாக, பார்வதி பெருசாக, அப்படி இந்த இதில் புராணத்தில் பார்த்திங்கன்னா, கதைகளில் பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய விஷயங்கள், சிவனுடைய உலகம் வெவ்வேறு மாதிரி, அந்த தாட்சாயினியோட கதைகள், அந்த தட்சன், இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, அவங்க 2 பேரும் அந்த இணைப்பு, அந்த செயலெல்லாம் அவ்வளோ சாமானியம் கிடையாது. அதை எதை வைத்து சொல்ல இருக்கிறான்டா, ரொம்ப உயர்ந்த செயலுங்க. இந்த மீனாட்சி சுந்தரேசர் என்பது வெறும் திருமண வைபோகம் மட்டும் இல்லை, உலகத்துடைய படைப்பு என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துடைய உருவாக்கமே அதுதான். அது திருமணம் அல்ல, உலகத்தையே உருவாக்குனதே அதுதான். இந்த 2 பேரோடைய ஒன்று சேர்வு தான் இங்கு இருக்கின்ற அனைத்து படைப்போட செயலையும் நிகழ்த்த முடிகிறது. நான் அறிவியலாக, சயின்ஸாக, ப்ரூஃபாக சொல்கிறேன். உண்மையாகவே எந்த வடிவத்தில் நீ சோதித்தாலும், இந்த உலகத்தில் நீ எந்த விஞ்ஞானத்தை எடுத்துகிட்டு போய் சோதித்தாலும் இதுதான் உண்மை. இப்படி தான் இந்த உலகம் இயங்குது. அது என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும். இதுதான் நிஜம். மீனாட்சி சுந்தரேசர் என்பது ஒரு கோவில் கருவறையில் வச்சு 2 சிலையை வைத்து கொண்டு தாலி கட்டி வைபோகம் பண்ணுறது அல்ல. மீனாட்சி சுந்தரேசர் என்பது வெறும் கணவன் மனைவி வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தில் பிரம்மாண்டமான 2 சக்திகள் ஒன்று சேர்ந்து, ஒன்றாக இணைந்து, ஆற தழுவி ஒரு பெரும் செயல் வடிவமாக இந்த உலகம் தோன்றப்பட்டது, படைக்கப்பட்டதுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அப்போ கணவன் மனைவியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் திருமணம் என்பதே ஒரு மிகப்பெரிய செயல் வடிவம். அதில் கணவனும் மனைவியும் 2 பேருடைய வடிவம் அமையிறது இருக்குல்ல, அந்த மீனாட்சி சுந்தர, அதான் சொல்கிறது, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனைவி அமைஞ்சிட்டான்னா எல்லாம் மாறி போயிடும். ஒரு சக்தி வாய்ந்த கணவன் அமைஞ்சிட்டான்னா மாறி போயிடும். அதுதான் முக்கியமான வடிவம். அப்போ திருமணம் என்பது ஏதோ ஒரு அது தெரியாமல் இந்த உலகம் இயங்குது. தமிழ்நாடு, இந்தியா மாதிரி கலாச்சாரம் நிறைந்த பூமியில் இந்த திருமணம், குழந்தைகள், இந்த பந்தம், இதெல்லாம், இந்த உறவுகள்லாம் ஏதோ மனிதத்தன்மைக்குள்ளே யோசித்து கொண்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அல்ல. நீங்கள் உங்களுடைய வம்சாவளின்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுடைய வம்சாவளியே எதுன்னா, இந்த உலகத்தை படைத்தவனே கணவன் மனைவியாக இருந்து படைச்சிட்டான். அதோடைய தொடர்ச்சி தாங்க தாலி கட்டிருக்க ஒவ்வொருத்தனும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் பார்வதியோட வம்சாவளியை சார்ந்தவர்கள் நீங்கள்லாம். எவனெல்லாம் தாலி கட்டுறானோ, எவனெல்லாம் மோதிரம் போடுறானோ, எவனெல்லாம் பொண்டாட்டி அப்படின்னு கையை தொடுறானோ, அவன் எல்லாமே சிவபெருமான் பார்வதியோடைய வம்சாவளியை சார்ந்தவன். அத்தனை பேரும். தாலி கட்டாதவன், மோதிரம் போடாதவன், கல்யாணமே பண்ணாதவன், சுத்த சந்நியாசியாக இருக்கக்கூடியவன் அங்கே என்ன செய்கிறான்னா, அவன் உள்ளுக்குள்ளே திருமணம் பந்தங்கள் ஏற்படுகிறது. அவன் அதுதான் அந்த நாடியோடைய தியானத்தில் இணைப்பு என்பது சொல்கிறது. அதுதான் விவேகானந்தர் போன்ற, யோகானந்தருக்கு போன்ற, அங்கே என்ன ஆச்சு, அவனுக்கு வெளியில் திருமணம் அல்ல, உள்ளுக்குள்ளே அவனுக்கு எல்லாம் முடிந்து விட்டது. அதுதான் மிக முக்கியமானது. இப்போ இங்கே நாளை இந்த திருமண வைபோகத்தில் கலந்துக்கிறவங்களோ, இல்லை இந்த உலகம் முழுக்க தம்பதியாக இருக்கிற நீங்கள் எல்லோருமே சிவபெருமான் பார்வதியோடைய இந்த பெரிய சக்தியோடைய குலத்திலிருந்து தோற்றி வைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துடாதீங்க. ஏன்னா படைப்பு இப்படி தான், உருவாக்குதல். இந்த உலகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மனிதன் இந்த உலகத்தை உருவாக்கவும் இல்லை, இயக்கவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. இயற்கையாக தானாக இயங்குறது அந்த சக்தி இந்த வடிவத்தில் தான் இயங்குது. 2 வடிவமாக, 2 சக்தியாக, 2 ஒன்று சேர்ந்து ஒரே சக்தியாக, வடிவமாக இயங்குகிறது. இந்த வடிவத்தை தான், இந்த வைபோகத்தை தான்
தியானத்தில் குருமார்கள் கண்டுபிடித்து மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய வடிவத்தையும் காட்டி கொடுத்தார்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரை பற்றியோ, மீனாட்சியை பற்றியோ, சுந்தரேஸ்வரை பற்றியோ மாணிக்க வாசகனோ, அருணகிரியோ, நக்கீரரோ பிற குருமார்கள் பாடப்பட்டதுக்கோ பேசப்பட்டதுக்கோ முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் தியானம் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதோடைய உண்மை வடிவம், அதோடைய உண்மை தத்துவம். அதனால தான் வாழ்த்துனான், பாடுனான். ஏன்னா அதை அடையிறது ரொம்ப கடினம். இப்போ நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரை பேசுகிறோம்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரி என் குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சுருவோம் அப்படிங்கிறதுல, தியானத்திலிருந்து அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருங்கிறது ரெண்டு அனுபவத்தை பெற முடியாது. ஒரு படித்த ஒரு ஆசிரியர்கிட்ட போய் சில விஷயத்தை கேட்டால் அவர் வெவ்வேறு விதமாக பதில் சொல்கிறார். அப்போ பார்க்கும்போது பெரிய அறிவாளியாக இருக்கார், மிகப்பெரிய திறமசாலியாக இருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு காரணம் அவ்வளோ உள்வாங்கி அவர் அந்த பணியை செஞ்சுருக்கிறார். அந்த மாதிரி தான் மாணிக்க வாசகர், அருணகிரி எல்லாம் பித்து பிடித்து பைத்தியம் போல் கடவுள் பக்தியில் பாடி தெரியலை. நிறைய பேருக்கு புரியாமல் அலைகிறாங்க. கடினம். இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெறுறது ரொம்ப கடினம். அப்படி ஒரு அனுபவத்தை பெற்று இந்த உலகத்தையே தோற்றி வைத்திருக்கிறாங்க. அந்த வடிவத்தை நாம் தியானத்தில் பார்க்குறோம். அந்த மாதிரி மனிதனாக பிறக்கப்பட்ட நமக்கு இந்த கடவுள் தத்துவத்தையோ, கடவுளாக மாணிக்க வாசகனே, அருணகிரி போன்ற ஒருத்தரை என்னையும் கடவுளாக வணங்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும், என்னையும் வேறு தத்துவத்துக்கு வடிவத்துக்கு மாற்றி இருக்கீங்களேங்கிறதுக்காக தான் அந்த எழுத்து வடிவமெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ எவ்வளோ பெரிய வடிவமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. 100% சில பூந்தியை வச்சுக்கிட்டு இந்த பால்கோவா சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் ரஸ்னா குடிக்கிற பார்ட்டிங்களுக்கெல்லாம் இதோடைய உண்மை தத்துவம் தெரியாது. உண்மையாகவே உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவரையோ நீங்கள் ரொம்ப ஒரு 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 அனுபவமாக பாருங்கள். இது ஒரு தியானத்துக்குள்ளேருந்து உருவான செயல் வடிவம். அதனால் மீனாட்சி சுந்தரேஸ்வரி என்பது இந்த உலகத்தில் இந்த உலகத்தை படைத்தவனுடைய தினம். இந்த தியானத்துக்குன்னு ஒரு தினம் இருக்குல்ல, அதுதான் மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருமண வைபவம். ஒவ்வொரு தியானம் பண்ணுறவனுக்குன்னு ஒரு தினம்னு ஒன்று கொண்டாடுவோம். அந்த தினம்தான் இது. அதனால தான் சித்தர்களுக்காக தினம். அப்படின்னா சித்தர்களாக உருவாகிறதே எப்படி உருவாகுனா, மீனாட்சி சுந்தரேஸ்வரா இணைஞ்சால் மட்டும்தான் உருவாக முடியும். இந்த மீனாட்சி இந்த மதுரையை ஆள்றா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மீனாட்சி எப்படி ஆளுவான்னா, அங்கு சிவனாகவும் பார்வதி இணைஞ்சாதாங்க ஆளவே முடியும். இப்போ நான் இருக்கிறேன்னா, எனக்கு தியானத்தில் எனக்கு ஒரே ஒரு சின்னோண்டு ஒரு 2% ஏதாவது ஒன்று தெரியுதுன்னா, இதற்கு காரணம் 2 வடிவம் உள்ளே இணைவதற்கு வாய்ப்பு உருவாகப்பட்டால் மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா தெரியாது, வாய்ப்பே கிடையாது. சும்மா நம்ம ஏதாவது இந்த படித்து வச்ச தேரியை பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். எங்கள் வீட்டில் ஒரு கோழி அழகாக வளர்த்தோம். அது ஒரு 4-5 குஞ்சு பறிச்சிச்சு. காலையில் அதுக்கு குருணை அள்ளி போடுவோம், 2 சோத்தை அள்ளி போடுவோம். சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணுன்னா, அது ஒரு நகர்வலம் போகும். போய் அந்த ஏரியா முள்ள சுற்றிட்டு என்னென்னலாம் இருக்க பொறுக்கி சாப்பிட்டுட்டு திருப்பி ஈவினிங் அடையிறதுக்கு வரும். அந்த மாதிரி தான் நம்ம வாழக்கூடாது. நம்ம அந்த குருணை போடுறதோ, அந்த அரிசி கிடைக்கிறதோ எல்லாத்தையும் உணர்ந்து, இந்த 4 பேர் 5 குழந்தைகளாக நமக்கு இருக்கிறது எல்லாத்தையும் உணர்ந்து ஒருத்தன் வேலை செஞ்சான்னா அந்த வாழ்க்கை உன்னதமாக இருக்கும், அந்த வாழ்க்கை தெளிவாக இருக்கும். காடு கரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆடுகளை மாடுகள் எல்லாம் கஷ்டப்பட்டு மேய்ப்பாங்க. குழந்தைக்கு இணையாக மேய்ச்சி கசாப்பு கடையில் மாட்டை கொண்டு விற்றுருவாங்க, ஆட்டை கொண்டு விற்றுருவாங்க. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. மதுரைக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு பேரே கறி நகரம்னு சொல்லுவாங்க. கறியை திங்கிறது தான் பிரதானமான ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கடவுளை அடையிறதுக்குன்னு இல்லை, உன் உடல் கெட்டுவிடும். உடல் நீ இறைத்தன்மையை அடைய முடியாது. கறிக்கும் மீனுக்கும் ஆட்டுக்கும் கடவுளுக்கு எதிர் கிடையாது. கடவுள் தன்மையை அடைவதற்கு இந்த உடல் நல்ல தன்மைக்கு தேவைப்படணும். அப்போ நல்ல தன்மைக்கு தேவைப்படணும்னா இந்த தேகத்துக்கு என்ன உணவு உட்கொள்ளணுமோ அதை மட்டும்தான் உட்கொள்ளணும். இந்த தேகத்துக்கு சம்பந்தம் இல்லாத பொருளெல்லாம் போட்டோம்னா அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருங்கிறத சாகிற வரைக்கும்
இந்த தேர் திருவிழா, இந்த சித்திரையில் வரும்போது தண்ணி அடிக்கிறது, அழகர் ஆற்றுக்கு வரும்போது தண்ணி அடித்து பீத்தி அடிச்சுட்டு அலையிறது, அங்கே வந்து கொண்டாடுறது, ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, மீனாட்சி சுந்தரேசர் கல்யாணத்தில் போய் நின்றுக்கிட்டு தாலியை தொட்டு 2 கண்ணிலையும் வச்சு ஒத்திக்கிறது, இந்த வேலையை பார்த்துட்டு ஒரு நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வயசாகி செத்து போயிடுவோம். கடைசி வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த உண்மை தத்துவம் எதற்காக இந்த மீனாட்சி தோன்றினால், எதற்காக இந்த சுந்தரேசர் தோன்றினார்னு தெரியாமே போயிடும். இந்த டிவியிலெல்லாம் உட்காந்து நாளைக்கெல்லாம் போட்டுருவாங்க, பூந்தி கதைகளை சொல்கிற ஒரு 4 பார்ட்டிங்க இருக்கிறாங்க. அந்த பழைய பூந்தி கதைகளையே சொல்லிக்கிட்டு கதை சொல்லியே இந்த மக்களை வந்து கடத்துறது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் உண்மையாக தியானத்துக்கான தினம் மீனாட்சி சுந்தரேஸ்வருடையது. உங்கள் திருமண வாழ்க்கைக்குள் ஞானம் சம்பந்தமாக ஒளிந்திருக்கிறது. அதனால் யாரெல்லாம் திருமணம் பண்ணாமல் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, மிக சக்தி வாய்ந்த அந்த உண்மை தத்துவத்துக்குள்ளேருந்து சரணாகதியிலேருந்து ஒரு சக்தி வாய்ந்த மனைவியோ கணவனோ அமைந்தால் அதுவே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இறைவனை நீ கண்டதற்கு சமம். இறைவனையே நீ கண்டதற்கு சமம். இல்லறம் என்பது, கணவன் மனைவி என்பது வெறும் சாதாரண வாழ்க்கை இல்லை, படைப்பு என்று சொல்வார்கள், பிரம்மன் என்று சொல்வார்கள். ஒரு கணவன் மனைவியாக இருக்கிற நீங்கள் பிரம்மன் எவ்வளோ பெரிய வடிவத்தில் இருக்கிறீர்கள் என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க அனைவரும் ஒரு நல்ல உணர்ந்து உங்களை மேம்படுத்தி கொள்வதற்கும் இந்த மீனாட்சி சுந்தரேசர் போல நீங்களும் வணங்கப்பட வேண்டும். நீங்களும் 10 பேர்த்துக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தையும் நல்ல செயலையும் இருக்கும். யார் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் சொல்வது, என்னுடைய பணி எது என்று கேட்டால், ஆண் பெண்ணாக ஒரு மனிதன் ஞானம் அடைவான். கணவன் மனைவி வாழ்க்கைக்குள் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. அதை சொல்வதற்காக என்னை இறைவன் அமைச்சு வச்சிருக்கிறான். இதுதான் என்னுடைய ரோல். வெளிநாடுகள் முழுக்க இந்த வேலையை தான் பார்க்க போகிறேன், இந்த வேலையை தான் சொல்ல போகிறேன். யாரோட வேணாலும் வாழ்ந்துக்கிட்டு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, அதை சுக்குநூறாக நொறுக்கிறது தான் என்னுடைய வேலை. என்னுடைய பணியே இதுதான் பணி செய்ய போகிறேன். இதுதான் என்னுடைய பிரதானமான நோக்கம். இதுதான் இந்தியாவில் இருக்கிற அந்த கலாச்சாரம் என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயத்தில் தாலி கட்டப்படவில்லை, மெட்டி இல்லை அப்படிங்கிறது அதுக்குள்ளே உண்மை இருக்குது. இந்தியாவில் இருக்கிற நிறையா மெட்டி போடுற பெண்ணுக்கோ தாலி கட்டியிருக்க பெண்ணுக்கோ தெரியாது. ஆனால் அந்த செயல் வடிவத்தை வெளிநாடுகளிலிருந்து நான் துவக்கணும் அப்படிங்கிறது இறைவனுடைய செயல் வடிவம். இது எல்லாத்தையும் எனக்கு தத்துருவமாக காட்டி கொடுத்தவன் பதஞ்சலி. இந்த உரையை எனக்கு தொகுத்து கொடுத்தவன் பதஞ்சலி. இந்த செயல் வடிவத்தை எனக்கு பேச வைத்தவன் ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய நாகத்தின் ஒரு பெரிய குலத்தையே செயல் வடிவமாக கொண்டு படைப்போட தத்துவத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறவன் வடிவத்திலிருந்தே இந்த வடிவத்தை சொல்கிறேன். ஒரு நல்ல செயலோடு தியானத்தை எடுத்துக்கொண்டு போருங்கள். ஒரு நல்ல செயலோடு நாம் சந்திப்போம்.